எஸ்டிபிஐ கட்சியினுடைய கோவை மத்திய மாவட்டம் எழுச்சியோடு ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்கிற ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், மேடையிலே அமர்ந்திருக்கிற தலைவர்கள் கூட சொல்லி காட்டினார்கள். எஸ்டிபிஐ கட்சியினுடைய கூட்டத்தில் மட்டும்தான் பாதிக்கும் அதிகமான அளவு சகோதரிகளை, பெண்களை பார்க்க முடிகிறது என்று சொல்லி பாராட்டினார். அன்பு சகோதரர்களே, எஸ்டிபிஐ ஏற்படுத்தியிருக்கிற மாற்றம் இன்றைக்கு ஆண்களிடத்தில் மட்டுமல்ல, அது பெண்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான உதாரணமாக இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். அன்பு சொந்தங்களே, ஜனநாயகத்தை பாதுகாப்போம். தலைவர்கள் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கே இருக்கிறது ஜனநாயகம்? எனக்கு முன்பாக பேசி காட்டிய எல்லோரும் சொல்லி காட்டிய வார்த்தை, எங்கே இந்த நாட்டிலே ஜனநாயகம் இருக்கிறது? ஜனநாயகத்தினுடைய தூண்கள் என்று சொல்லுகிற 4 தூண்களும் இன்றைக்கு செல்லரித்து போய்விட்ட ஒரு காட்சியை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எனவே ஜனநாயகம் எங்கிருக்கிறது என்று பல கேள்விகளை எனக்கு முன்பாக பேசியவர்கள் நமக்கு முன்பாக வைத்தார். அன்பு சகோதரர்களே, ஜனநாயகம் இந்த நாட்டிலே இன்றைக்கு கேள்விக்குறியாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி, அந்த ஜனநாயகத்தை காக்கிற கடமையிலிருந்து நாம் வழுவி விடலாமா என்ற கேள்வியை முன்வைத்துத்தான் எஸ்டிபிஐ கட்சி இல்லை, அந்த ஜனநாயகத்தை கட்டி காக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ, எஸ்டிபிஐ கட்சிக்கு இருக்கிறது என்பதை முழங்குகிற விதத்தில் தான் இந்த கூட்டத்தை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, எஸ்டிபிஐ நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்போம் பொதுக்கூட்டம் என்று சொன்னால், இந்த பொதுக்கூட்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஜனநாயகத்தை பாதுகாத்தல் என்று சொன்னால், ஜனநாயகம் இன்றைக்கு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஜனநாயகத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு செய்தியை சொல்லுவார்கள். ஜனநாயகம் என்று சொன்னால் மக்களால் மக்களுக்காக மக்களே ஆளுகிற ஆட்சிக்கு பெயர் தான் ஜனநாயகம் என்று சொல்லுவார்கள். ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லுகிற அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் வகுத்து தந்த அந்த வார்த்தைகள் தான் ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள் என்று சொல்வார்கள். மக்களால் மக்களுக்காக மக்களே ஆளுகிற ஆட்சிக்கு பெயர் தான் ஜனநாயகம் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு ஜனநாயகத்தினுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், அதானிக்காக அதானிகளால் மோடிகள் ஆளுகிற ஆட்சி தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய ஜனநாயக ஆட்சி என்று சொல்லுகிற நிலையை பார்க்கிறோம். சுருக்கமாக சொல்லுவார்கள், 2 பேர் இந்த நாட்டை விற்கிறான், 2 பேர் இந்த நாட்டை வாங்குறான், இவ்வளவுதான் ஜனநாயகம். 2 குஜராத்தினர்கள் 2 பேர் 2 பனியாக்கள் விற்கிறார்கள் இந்த நாட்டை, 2 பேர் இந்த நாட்டை வாங்குகிறார்கள். ஒன்று மோடியும் அமித்ஷாவும் இந்த நாட்டை விற்கிறார்கள், இந்த நாட்டை அதானியும் அம்பானியும் இந்த நாட்டை விலைக்கு வாங்குகிறார்கள் என்று சுருக்கமாக சொல்லுகிற அளவிற்குத்தான் இன்றைக்கு ஜனநாயகம் கேலி கூத்தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஜனநாயகம் என்பதுதான் இந்த நாட்டிலே வாழுகிற மக்களை ஒருங்கிணைக்கிற சக்தி என்று சொன்னால், மதமாக நாம் எல்லாம் இன்றைக்கு ஒருங்கிணையவில்லை, நாம் எல்லாம் மொழியால் இன்றைக்கு ஒருங்கிணையவில்லை, மாறாக இந்த நாட்டுடைய மக்களாட்சி தத்துவம் என்கிற அந்த ஜனநாயக தத்துவத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் எல்லாம் இன்றைக்கு ஒருங்கிணைந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் வழிநடத்துகிற அரசியலமைப்பு சட்டம் என்று சொல்லுகிற புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் யாத்து தந்த அந்த அரசியலமைப்பு சட்டம் ஜனநாயகத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறது. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று சொல்வார்கள். துவங்கும் பொழுது சொல்லும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையிலே வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, நாங்கெல்லாம் இந்தியாவினுடைய மக்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையோடு தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரை துவங்கும் என்று சொன்னால், நம்ம எல்லாம் ஒருங்கிணைக்கிற சக்தியாக இன்றைக்கு நமக்கு நம்முடைய அந்த அரசியலமைப்பு சட்டமும் மக்களாட்சி ஜனநாயக தத்துவமும் தான் இன்றைக்கு நம்மை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது. மாறாக இன்றைக்கு அந்த ஜனநாயக தத்துவத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து எங்கிருந்து வந்திருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு பியூரோகிராசி என்று அழைக்கப்படுகிற, ஆட்டோகிராட்டிக் என்று அழைக்கப்படுகிற சர்வாதிகார அந்த ஒரு மோசமான நிலையை நோக்கி இன்றைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மோடி உத்தரவு போடுவாரு, இந்த நாட்டில் இருக்கிற 500,000 ரூபாய் நோட்டுகள் எல்லாம் செல்லாமல் போய்விடும். மோடி உத்தரவிடுவார், இந்த நாட்டில் இருக்கிற எல்லா அரசியலமைப்பினுடைய நிறுவனங்களும் இல்லாமல் மாறிவிடும். மோடியும் அமித்ஷாவும் உத்தரவிடுவார்கள், இந்த நாட்டிலே வாழுகிற எல்லா ஜனநாயக அமைப்புகளும் தன்னுடைய வாய்களை பொத்திக்கொண்டு அமைதியாக கேட்டுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற நிலையை இன்றைக்கு பார்க்கிறோம். எனவேதான் எஸ்டிபிஐ கட்சி யார் உத்தரவிட்டாலும் இல்லை என்று சொன்னாலும் ஜனநாயகத்தினுடைய தத்துவத்தை காக்கிற பொறுப்பை முன்னெடுத்துத்தான் இந்த பொதுக்கூட்டத்தை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தோழர் கு ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்லி காட்டியதை போல காலத்தால் சரியான நேரத்தில் இந்த பொதுக்கூட்ட நிகழ்வு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகம் கேள்விக்குறியாக்கப்பட்டு
ஜனநாயகம் இன்றைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறது. எனக்கு முன்பாக பேசி காட்டிய கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் காதர் அவர்கள் கோவையிலே நடைபெறுகிற அதிகாரிகளுடைய மிக மோசமான ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை குறிப்பிட்டு காட்டினார். தோழர் கு ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே வாழுகிற வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக மிகப்பெரிய சதி பின்னப்படுகிறது என்று சொல்லி பாஜக நிகழ்த்தி வருகிற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். தோழர் வேல்முருகன் அவர்கள் தமிழகத்திலே வாழுகிற இந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற எல்லா அத்துமீறலுக்கும் காரணம் இன்றைக்கு பாஜகவினுடைய அடக்குமுறைகள் என்று சொல்லி காட்டினார். சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் அத்தனையும் சொல்லுகிற செய்தி ஜனநாயக படுகொலை என்பது இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகம் சரியான முறையில் எல்லா மக்களுக்கும் எடுத்து செல்லப்பட்டது என்று சொன்னால், எல்லோருக்கும் வழங்கப்பட்டது என்று சொன்னால் இந்த நாட்டிலே நிம்மதியாக பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும் என்பதாகத்தான் நம்முடைய பேச்சாளர்களுடைய எல்லா பேச்சினுடைய சாராம்சமும் அமைந்திருக்கிறது என்பதை அன்பு சொந்தங்களே இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நேரத்தினுடைய அருமை கருதி நேரடியாக வர வேண்டிய செய்திகளை நோக்கி வந்துவிடலாம் என்று நினைக்கிறேன். தமிழகத்துடைய முதல்வர் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கிறது என்று சொல்லி கோவையில் தான் பேசியிருக்கிறார். இந்த எமர்ஜென்சியை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. 1991 முன்னிட்டு தமிழ்நாட்டிலே திமுகவுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. இப்பொழுது மதவாதத்தின் பெயரால், இப்பொழுது சாதியின் பெயரால் தமிழகத்திலே திமுகவினுடைய ஆட்சியை கலைப்பதற்கு, இல்லாமலாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். நாம் அனைவரும் இணைந்து 2024 அதற்கு எதிரான போராட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்று தமிழகத்துடைய முதல்வர் பேசியிருக்கிறார். எனக்கு ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் ஆளுகிற திமுகவினுடைய ஆட்சியை இல்லாமல் ஆக்குகிற அளவிற்கு ஒரு சக்தி தமிழ்நாட்டிலே செயல்படுகிறது என்று சொன்னால், முதல்ல அந்த சக்தியினுடைய வாளை ஒட்ட நறுக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டுடைய காவல்துறைக்கு இருக்கிறதா இல்லையா? அப்படி கடமை இருக்கிறது. ஆனாலும் கூட அதனை செய்யாமல் தமிழகத்துடைய முதல்வர் மக்கள் மன்றத்தில் இதனை பேசியிருக்கிறார். அதான் முக்கியமான செய்தி. தனக்கு நடுவிலோ அதிகாரிகளுக்கு நடுவிலோ இந்த உரை பேசப்படவில்லை. மக்கள் மன்றத்தில் பேசியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் 7.5 கோடி மக்களுடைய ஆதரவை பெற்று நடைபெறுகிற இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு மிகப்பெரிய குந்தகத்தை மதவாதத்தால், சாதியவாதத்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி முயற்சிப்பவர்களுக்கு எதிராக இப்பொழுதே நாம் ஒரு போர் நடத்த வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக 2024 தேர்தலை அதற்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அது மட்டும் புரியல. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சதி நடக்கிறது என்று சொன்னால் இப்ப அதற்கு எதிராக என்ன செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வர் சொல்ல வேண்டும். ஆனால் அதை 2024 தேர்தலில் பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னால், என்னை பிடித்து அடிக்க வருபவனை, என்னை பிடித்து வெட்ட வருபவனை, என்னை பிடித்து கொல்ல வருபவனை, அவனிடத்திலே வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில், உள்ளாட்சி மன்ற தேர்தலில் உன்னை தோற்கடிக்கிறேன் பார் என்று சொன்னால் எவ்வளவு பொருத்தமற்றதாக இருக்குமோ அப்படி பொருத்தமற்ற உரையாக இந்த உரையை நான் பார்க்கிறேன். எனவே என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, தமிழ்நாட்டுடைய காவல்துறையுடைய கையில கொடுத்து முன்னாள் காவல்துறையினரை இந்நாள் காவல்துறையினர் தலைகீழ் கட்டி விசாரிக்கின்ற ஒரு ஏற்பாடை செய்ய வேண்டும். அப்படி எங்களுடைய தமிழ்நாட்டு போலீஸால ஆட்டுக்குட்டி அண்ணாமலைய, அண்டர் கிரவுண்ட் அண்ணாமலைய, அறவேக்காடு அண்ணாமலையை கை வைக்க முடியாது என்று சொன்னால், நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன், எஸ்டிபிஐ கட்சியின் கையில் ஒப்படைத்தால் விசாரிக்கிறபடி விசாரித்து எங்களையும் காத்துக்கொள்வோம், தமிழகத்துடைய அரசையும் காப்பதற்கான பலம் எங்களுக்கு இருக்கிறது என்று நான் சொல்றேன். இதுல ஏதாவது குறை இருக்குதா? ஏதாவது தவறு இருக்கிறதா? தமிழக முதல்வர் மனம் புழுங்கி பேசியிருக்கிற செய்தியை காவல்துறை அதிகாரிகள் கூட உடனே போய் பிடிக்கிறோன்னு சொல்லல. அப்படி அந்த அளவிற்கு இந்த அண்டர் கிரவுண்ட் அண்ணாமலை, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, அறவேக்காடு அண்ணாமலை அவ்வளவு பெரிய ரவுடின்னு சொன்னா என்கவுண்டரை விட வேற எதுவும் இப்பொழுது தீர்வே இருக்க முடியாது. அப்படிதானே காவல்துறை செய்ய வேண்டியதை சொல்ற. அப்ப அப்படி இல்லை என்று சொன்னால் உடனடியாக அவரை சிறைபிடிக்கணும். என்ன நடந்திருக்கு? அவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. சாதாரண வேலையை செஞ்சிருக்காங்களான்னு பாருங்க. சாதாரண வேலையை செஞ்சிருக்காங்களான்னு பாருங்க. நான் கோயம்புத்தூர்ல நின்று பேசுகிறேன் என்பதை உணர்ந்துதான் பேசுகிறேன். கோயம்புத்தூர்ல ஒரு சிறுபான்மை இயக்கம் கட்சி ஒரு பொதுக்கூட்டம் நடத்த முடியாது. கோவையிலே ஒரு சிறுபான்மை மக்கள் ஏதாவது ஒரு போராட்டத்தை நடத்திவிட முடியாது, எதுவும் செய்துவிட முடியாது. எதை செய்தாலும் பாஜக இருக்கிறது என்று சொல்லுகிற நிலையில் இன்றைக்கு கோவையில் நின்று கொண்டுதான் இதையெல்லாம் பேசுகிறார்கள்.
கோவையில் நின்று கொண்டுதான் தமிழ்நாட்டிலே வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய திட்டம் இங்கே தீட்டப்பட்டு பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டு, அந்த பொய் பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறை ஒன்றும் முறியடிக்கல, மேடையில் இருக்கிற ஜனநாயக சக்திகள் தான் அதனை முறியடித்து இன்றைக்கு தமிழகத்துடைய அமைதியை இன்றைக்கு நாம் கட்டி காத்திருக்கிறோம். அன்பு சொந்தங்களே, காவல்துறை அதுக்கு எதிராக வழக்கு தான் போட்டுச்சு. காவல்துறை அதற்கு எதிராக வழக்கு போடுவது எப்படி தமிழ்நாட்டுடைய ஜனநாயக சக்தியுடைய தலைவர்களை கைது செய்வது, எவ்வாறு 153A போடுவது. 153Aங்கிற செக்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டா, மத மோதல்களை உருவாக்குவர்களுக்கு எதிராக போடுகிற செக்ஷன், எப்படி போடுவது என்றுதான் யோசித்தது. ஆனால் களத்தில் நின்று கோவையிலும் திருப்பூரிலும் சென்னையிலும் களத்தில் நின்று கொண்டு இந்தியை எழுதி வைத்துக் கொண்டு வடமாநில தொழிலாளர்களே, தமிழகத்தை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டாம், நீங்கள் எங்களது சகோதரர்கள் தான், தோழர்கள் தான் என்று பிரச்சாரம் செய்து SDP கட்சி. அன்பு சொந்தங்களே, அதன் மூலமாகத்தான் தமிழ்நாட்டிலே அமைதியை திருப்புவதற்கான போராட்டங்களை நாங்கள் நடத்தினோம். ஆனால் அண்ணாமலை அதற்கு எதிராக தன்னுடைய ஐடி விங்க வச்சு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்பாடு செய்திருக்கிறார். தமிழ்நாடு மட்டுமல்ல, பீகாரும் டெல்லியும் சேர்ந்து அந்த முயற்சியை செய்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தினுடைய பாஜகவினுடைய ஐடி விங் பொறுப்பாளர் ஒருவர், செய்தி தொடர்பாளர் ஒருவர், தமிழ்நாட்டில் 12 பேருடைய விரல் வெட்டப்பட்டுச்சு, 12 பேர் அடிச்சு கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று பிரச்சாரம் செய்த பொழுது தமிழ்நாட்டு காவல்துறை சத்தமில்லாம எப்படி நம்ம கோயம்புத்தூர் வீட்டில் 12 மணிக்கு 2 மணிக்கும் கதவை தட்டி தூக்கிட்டு போதோ, அத மாதிரி அந்த பாஜகவின் செய்தி தொடர்பாளர் டெல்லியில் இருக்கிறவன தேடி இரவோடு இரவாக தூக்கி கொண்டு வந்து ஊபி காவல்துறை மாதிரி தமிழ்நாட்டு காவல்துறை விசாரிக்கும் எதிர்பார்த்தா, தூத்துக்குடியினுடைய டிஎஸ்பி இந்த வழக்கிற்காக வேண்டி வசந்தராஜ் டெல்லிக்கு படையெடுத்து புறப்படுகிறார் டிவியில சொல்லிட்டு போய் அவரை காணல, அவரை பிடிக்க முடியல, அவர் உயர் நீதிமன்றத்தில் பெயில் வாங்கிட்டாருன்னா நம்ப முடியுதா? அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒன்று தமிழ்நாட்டுடைய ஆட்சியை கவிழ்க்கிற அளவிற்கு ஒரு சதி செய்யற ஒரு மனுஷன், தமிழ்நாட்டு மக்களுக்கு இடையே மதங்களாய் மக்களை பிளவுபடுத்தி சதி செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு கட்சியின் தலைவர், முடிஞ்சா என்ன பிடிச்சு பார், எனக்கு திமுக அரசிற்கு திராணி இருந்தால் என்னை பிடித்து பார் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் தமிழ்நாட்டு காவல்துறை? முந்தைய முதல்வர் அந்த மோடியா இந்த லேடியா என்று கேட்ட அம்மையார் இடத்துல சொல்லி இருந்தா இன்னைக்கு அந்த ஆள் இன்னைக்கு சைனால இருந்திருப்பான், அல்லது அமெரிக்காவினுடைய குவாண்டனமா ஜெயில இருந்திருப்பான். ஆனால் அது மாதிரி 2 தடவை சவால் விட்டு விட்டார். ஒரு தடவை அல்ல, 2வது தடவை சவால் விட்டுட்டார். 3வது தடவையும் அண்ணாமலை சவால் விட்டார்னா தமிழ்நாட்டு காவல்துறைக்கு ரோஷம் வருதோ வரலையோ, SDPIக்கு ரோஷம் வந்துடும், நாங்க போய் பிடிச்சு கொண்டு அடைக்க வேண்டிய நிலைக்கும். ஏன்னா அவன் விடக்கூடிய சவால் யாருக்காக? குற்றத்தை செய்துவிட்டு பொய்யை பரப்பிவிட்டு மக்களை மதங்களாக பிளவுபடுத்தி மோதல் ஏற்படுத்த துடித்து விட்டு பல்லாயிரக்கணக்கான தொழில் நிறுவனங்கள் மூடுவதற்கு காரணமான ஒரு மோசமான பணியை செய்தவரை தொட்டு தடவி பார்க்கிறது. தமிழ்நாட்டுடைய காவல்துறை தலைவர், முன்னாள் காவல்துறை தலைவர் இப்படியெல்லாம் பேசலாமா என்று சொல்லுகிறார். அவங்கெல்லாம் ஒன்று சொன்னா ஒன்று, நாங்கள் ஒன்று செய்தால் ஒன்றும் என்று சொல்லி அவனுக்கு வந்தா மட்டும் ரத்தம், எங்களுக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னினா விட முடியுமா? இதைத்தான் நாங்கள் கேட்கறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். அண்ணாமலை என்று என்கின்ற ஒரு அரைவேக்காடு அரசியலை பற்றி தெரியாத ஒருவர் இப்படிலாம் சொல்றமே யோசிக்க வேண்டாம். அவர் இன்றைக்கு இந்த நாட்டு மக்களுடைய மனித மாண்பையை குலைக்க முயற்சி செய்கிறார், தமிழர் ஒற்றுமையை இல்லாமலாக்க முயற்சி செய்கிறார், தமிழக மக்களுடைய போராட்ட குணங்களை இல்லாமலாக்க முயற்சி செய்கிறார் என்று சொன்னால் காவல்துறை அதனை தண்டிக்காத, அதனை கண்டிக்காததன் காரணமாகத்தான் பொதுக்கூட்டங்களின் வாயிலாக நாம் இன்றைக்கு பேசுவதற்கு இன்றைக்கு நாம் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். உளவுத்துறையெல்லாம் நின்றுட்டு இன்னைக்கு போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, வளைச்சு எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு செய்தியும் காவல்துறைக்கு போன மாதிரி தெரியல. எனவேதான் அழுத்தமாக வலுவாக சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இன்னொன்னையும் சொல்றார், அதுதான் முக்கியமான விஷயம். என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் மற்ற கட்சிக்காரங்கள்லாம் வளர்ந்த மாதிரி நாங்க வளரல, எங்களுடைய வளர்ச்சியே வேற. உண்மைதான்ப்பா, மற்ற கட்சிக்காரன்லாம் வீடியோவே எடுக்கலப்பா, உங்களை மாதிரி வீடியோ எடுத்தவன் இந்தியாவில எவனும் கிடையாது. வீடியோவை தவிர உங்கள்ட்ட வேற ஏதாவது உண்டா? என்னைக்காவது உண்மை பேசி வளர்ந்திருக்கிறீங்களா? என்னைக்காவது ஜனநாயகம் பேசி வளர்ந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், SDP கட்சி நிர்வாகிகள் இருக்கிறார்கள், மேடையிலே தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பற்றி, பெரியாரை பற்றி, அண்ணாவை பற்றி, சித்தாந்தத்தை பற்றி, மதவாதத்தை பற்றி, ஜனநாயகத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் மணிக்கணக்கில் நம்மால் பேச முடியும். தமிழ்நாட்டுடைய தலைவர் அண்ணாமலையால் ஒரு வார்த்தை பேச முடியுமா? அப்படி ஒரு கொள்கை திராணி அவருக்கு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை.
எனவேதான் நாம் பாஜகவிற்கு எதிராக மட்டுமல்ல, பாஜகவை இயக்குகிற RSS சித்தாந்த பின்னணிக்கு எதிராக இன்றைக்கு ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் SDP கட்சி அதற்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே பாஜக மட்டுமல்ல, பாஜகவை பின்னிருந்து இயக்குகிற அத்தனை சக்திகளுக்கும் எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டிலே நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஒன்னும் செய்யாட்டா நேரா ஒரு செய்தி வந்தா போதும், உடனே NIA வந்துடும், UAPA வந்துடும். இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. NIAவையும் காணல, UAPAவையும் காணல, எங்க போச்சுன்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டு காவல்துறையும் கூட NIAவின் பெயரால் இன்றைக்கு சிறுபான்மை இளைஞர்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறதோ என்கிற அச்சம் நமக்கு எழுகிறது. இன்னைக்கு SDP கட்சியினுடைய தோழர், ஒரு கிளையினுடைய பொறுப்பாளர் சேசுராஜ் அவர்கள் இன்றைக்கு சிறையில தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து பல தோழர்களும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், செய்யாத பொய்யான குற்றத்திற்காக வேண்டிய 6 மாதத்திற்கும் அதிகமாக தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குற்றம் இழைத்தார்கள், மதவாதத்தை தூண்டினார்கள், மத உணர்வை தூண்டினார்கள் என்ற ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. ஒரு கண்ணில் மையிலும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பும் வைத்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அன்பு சொந்தங்களே, ஒரு மக்களுக்காக போராடுகிற அமைப்புகளை முடக்க நினைக்கிற காவல்துறையை தமிழ்நாட்டுடைய முதல்வர் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டுமா வேண்டாம்? என்னிடத்திலே ஒரு பேட்டியிலே கேட்டார்கள், தமிழகத்துடைய முதல்வர் தமிழ்நாட்டை மாற்றுவதற்காக முயற்சி செய்கிறார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அப்ப ஏன் தமிழ்நாட்டில் சிறைவாசி விடுதலையாகவில்லை? எதற்காக தமிழ்நாட்டில் முஸ்லிம் இளைஞர்கள் UAPAவால் சிறைகள் அடைக்கப்படுகிறார்கள் என்று கேட்டபொழுது நான் சொல்லி காட்டினேன், தமிழகத்துடைய முதல்வர் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அதனை செயல்படுத்த விடாமல் இங்கு இருக்கிற பியூரோகிராசி என்று சொல்லுகிற அதிகாரிகளுடைய ராஜ்யம் இன்றைக்கு அதை தடுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி காட்டினேன். இந்த பொதுக்கூட்டத்துடைய உரையுடைய நோக்கமே அதுதான். தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் களத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிற காரணத்தினால் தான் இன்றைக்கு இதையெல்லாம் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு மிக மோசமான ஒரு இக்கட்டான தருணத்தில் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு சூழலை சீர்கெடுக்கிற மிக மோசமான ஆபத்தான சக்திகள் இந்த நாட்டிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களை கண்டு களையெடுத்து தமிழகம் அமைதி பூங்கா என்கிற அந்த வார்த்தையை நிலைநிறுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அது வடநாட்டு தொழிலாளர்கள் பெயரால் இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது வன்முறை சம்பவங்களின் பெயரால் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுடைய கோவையினுடைய அமைதியை கெடுக்க எத்தனிக்கிற யாராக இருந்தாலும் SDP கட்சி அவர்களை ஜனநாயக அடிப்படையில் அறவழியில் அவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதை எவனாலும் எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை அறுதியிட்டு சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக நீங்க போடுற பொய் வழக்குகளை கண்டு ஓடி போய் வீட்டில் விழுந்துரும் நினைக்கிறீங்களா? இல்லை, எத்தனை வழக்குகளை போட்டாலும் அத்தனையும் ஜனநாயக அடிப்படையிலே மக்கள் சக்தியை எங்களது கரங்களிலே எடுத்துக்கொண்டு வெற்றி பெறுவதற்கான தைரியம் SDP கட்சிக்கு இருக்கிறது என்பதை இந்த நாட்டுடைய ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. இப்படியெல்லாம் இளைஞர்களை பொய் வழக்கில் சிறையிலடைத்து தான் இன்னைக்கு 38 முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகள் இன்றைக்கு ஆயுள் சிறைவாசிகளாக சிறைகளில் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு அமைப்பினுடைய மாநாட்டிலே பேசும் பொழுது தமிழகத்துடைய முதல்வர் மரியாதைக்குரிய MK ஸ்டாலின் அவர்கள் விடுவிப்பார்கள் என்று நேரடியாக சொல்லவில்லை. மாறாக ஆளுநரிடத்திலே அந்த பட்டியல் அனுப்பி வைக்கப்படும் என்று சொன்ன செய்திகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தமிழ்நாட்டில் என்ன கோரிக்கையை நாம் எல்லாம் முன்வைக்கிறோம்? தமிழ்நாட்டிலே வாழுகிற சிறைகளிலே வாழுகிற 38 முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகளை கருணை அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 28-30 வருஷங்களாக சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் கூட ஒரு குற்றத்திற்கு 7 வருடம் என்பது போதுமானது என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு 4 மடங்கு குற்றத்தை 4 மடங்கு இன்றைக்கு அதற்கான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு கருணை கூர்ந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்துடைய முதல்வர் ஒவ்வொரு முறையும் சிறைவாசியுடைய விடுதலையை பற்றி பேசும் பொழுதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தையே நமக்கு தருவதாக நாம் உணர்கிறோம். அந்த உரையிலும் கூட சொல்லப்பட்ட செய்தியில நான் ஆளுநரிடத்திலே அனுப்புவோம் என்று சொன்னால் நாங்கள் ஆளுநரிடத்திலேயே அனுப்ப சொல்லி கேட்டோம். ஏற்கனவே பாலுங்கிணறுல கிடக்கு, இன்னொரு பாலுங்கிணறுல எடுத்து அதை நான் போடுவேன்னு சொன்னா வெளிப்படையாக நான் சிறைவாசிகளை விடுதலை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் கூட போதுமே. மாறாக இன்றைக்கு ஒரு கண்ணில் மையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பும் வைக்கிற நடவடிக்கையாக இந்த நடவடிக்கையை பார்க்கிறோம். ஆளுநருக்கு ஏற்கனவே கருணைன்னு ஒண்ணுமே கிடையாது. அந்த ஆளுக்கு எப்படி IPS பாஸ் பண்ணி வந்தாருன்னு தெரியல. இந்தியாவை கெடுக்கிற 3 IPS அதிகாரிகள், ஒன்று கிரண்பேடி, இன்னொன்று அண்ணாமலை, இன்னொன்று RSS ரவி என்று சொல்லுகிற 3 IPS காரங்க தான் IPS மேல இருக்கிற மரியாதையை நமக்கு இல்லாமல் ஆக்கி விட்டார்கள்.
அந்த ஐபிஎஸ் அதிகாரியை கையில கொண்டு போய் கொடுத்து கருணை என்பது எங்கே இருக்கும்? கருணை இருப்பவர்களிடத்தில், உள்ளம் இருப்பவர்களிடத்தில் அல்லவா இந்த பட்டியல் செல்ல வேண்டும். உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது. 161 படி விடுதலை செய்வதற்கு யாருடைய அனுமதி கேட்க வேண்டிய தேவையில்லை, அவ்வளவு பேரை விடுதலை செய்யுங்க என்று உச்சநீதிமன்றம் பலமுறை சொன்னதற்கு பதிலாக கூட மீண்டும் ஆளுநரிடத்திலே தான் அந்த பட்டியல் செல்லும் என்று சொன்னால் ஏமாற்றம் அல்ல, எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் மிஞ்சி இருக்கிறது என்பது அல்ல, எங்களுக்கு மிகப்பெரிய வஞ்சகம் செய்யப்பட்டதாக, எங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டதாகவே நாங்கள் கருதுகிறோம். அதைத்தான் நான் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்ல நினைக்கிறோம். 38 பேர் குற்றுயிரும் குலையுருமாக இருக்கிறார்கள். எங்களது இறப்பாவது எங்கள் வீட்டில் நடந்தா போதும் என்று சொல்லுகிற நிலையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு அவர்களை சிறையில் அடைத்து வைத்து கொடுமை செய்வது என்பது எந்த வகையிலும் சரியல்ல. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசினுடைய ஏஜென்சிகள் தமிழ்நாட்டை மிகப்பெரிய வேட்டைக்களமாக, வேட்டை காடாக மாற்றிக்கொண்டிருக்கிற தருணத்தில் தமிழக அரசாவது நியாயப்படி ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசு இந்த விஷயத்திலையும் வஞ்சகம் செய்யும் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய வஞ்சகமாக இருக்கும் என்பதை அறுதியிட்டு சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கருணை கூர்ந்து 38 ஆயுள் சிறைவாசிகளையும் விடுதலை செய்ய வேண்டிய கடமை தமிழ்நாட்டு அரசிற்கு இருக்கு. இல்லை என்று சொன்னால் எஸ்டிபி கட்சி இதுவரை நடத்தியிருக்கிற போராட்டங்களை போல இன்னும் வீரியமிக்க போராட்டங்களை, தமிழகத்தை ஸ்தம்பிக்க செய்கிற போராட்டங்களை நடத்தி அவர்கள் வெளியே வரும் வரை அதற்கான போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்பதை அறுதிட்டு சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு மோசமான சூழல்ல தான் ஜனநாயகத்தை பாதுகாப்பதனுடைய அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஜனநாயகத்தை பாதுகாப்பது என்பதும் சமூக நீதியை பாதுகாப்பது என்பதும் வேறு வேறு அல்ல. சமூக நீதி என்பது ஜனநாயகத்தின் பார்ப்பட்டது, சமூக ஜனநாயகம் என்பது ஜனநாயகத்தின் பார்ப்பட்டது. எஸ்டிபி கட்சி சொல்லிக் கொண்டிருக்கிற சோசியல் டெமோக்ரசி என்று சொல்லுகிற ஜனநாயகமும் தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருக்கிற சமூக நீதியும் ஜனநாயகத்திற்கு உள்ளே அடங்கிய விஷயம் தான். எனவேதான் ஜனநாயகத்தின் உயிரோடு வந்தால் மட்டும்தான், ஜனநாயகம் மீட்டெடுக்கப்பட்டால் மட்டும்தான் சமூக நீதியும் சமூக ஜனநாயகம் தலை தோங்கும் என்ற காரணத்திற்காக வேண்டித்தான் எஸ்டிபி கட்சி ஜனநாயகத்தை காக்கிற ஒரு மாபெரும் போராட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே கோவையிலே ஒரு எழுச்சியோடு உள்ள ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிற இந்த செய்தி இந்த நாடு முழுவதும் பரவ வேண்டும். இந்த நாடு முழுவதும் ஜனநாயக சக்திகள் சமூக நீதியின் அடிப்படையில், சமூக ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஜனநாயகத்தை வெல்லுவதற்காக சர்வாதிகாரத்திற்கு எதிராக எத்தனை ஜனநாயக போராட்டங்களையும் நடத்துவதற்கு தயார்படுத்துகிற பணியை தான் எஸ்டிபி கட்சி கன்னியாகுமரியிலே துவங்கி டெல்லி வரை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரியிலே எஸ்டிபி என்று சொன்னால் டெல்லியிலே ஜிந்தாபாத் என்று முழங்குகிற ஒரு மாபெரும் படை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வேறு ஒன்றினால் அல்ல, அச்சத்தினால் அல்ல, விலைக்கு வாங்கி அல்ல, மக்களை மிரட்டி அல்ல, உண்மையான ஜனநாயகத்தின் அடிப்படையிலே அணிதிரள்வோம் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து மட்டும்தான் இன்றைக்கு எஸ்டிபி கட்சி ஒரு மாபெரும் பேர் இயக்கமாக வளர்ந்திருக்கிறது. எனவே அந்த வகையில் எஸ்டிபி நடத்தி கொண்டிருக்கிற அந்த ஜனநாயக சமூக ஜனநாயக போராட்டத்திற்கு மீண்டும் மீண்டும் வலு சேர்க்கிற வகையில் கோவை மாவட்டத்திலே நடத்தப்பட்டிருக்கிற இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்கிற பொதுக்கூட்டம் ஒரு மைல் கல்லாக அமையும் என்று சொன்னால் நிச்சயமாக அதிலே மாற்று கருத்து இல்லை. இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டிலே எஸ்டிபி கட்சியினுடைய கோவை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் சமூகத்திற்காக உழைத்த 12 எஸ்டிபி கட்சியுடைய நிர்வாகிகளை கௌரவிக்கும் நிகழ்வும் இதில் இருந்தது. ஆனால் நேரத்தினுடைய அருமை கருதி எல்லாவற்றையும் சுருக்கமாக இன்றைக்கு நிறைவேற்றுகின்ற ஒரு தருணத்தில் இன்றைக்கு நாம் நிற்கிறோம். எனவே மிகச் சிறப்பானது ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற கோவை மத்திய மாவட்டத்துடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் எஸ்டிபி கட்சியின் சார்பிலே நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.